சார பலத்தை பார்ப்பதற்கு தான் ராசி. அம்ச பலம், நவாம்ச பலத்தை பார்ப்பதற்கு அம்சம் சக்கரம் தான் யூஸ் பண்ணும். அதுக்காக ராசி அம்சம்னு சொன்னோம். ராசிக்கு நவாம்சத்துக்கு என்ன அம்சத்துக்கு நவாம்சத்துக்கு என்ன வேறுபாடு? ஒரு ராசியை 9 கூறிட்டு பார்ப்பது அம்சம். ஒரு ராசி மண்டலத்தை 9 கூறா பிரிச்சு 40 டிகிரியா பிரிச்சு பார்க்கறது பேரு நவாம்சம். புரியுதா? எல்லாம் தவறா புரிஞ்சுக்கிட்டு பாக்குறீங்க. தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். சத்தத்தை இது கேபி இல்லைங்கய்யா, பாரம்பரியம் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் உங்களுக்கு கேபி சொன்னா உங்களுக்கு புரியாது. நான் சொல்றது பாரம்பரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன், கேபி எல்லாம் சொல்லல. ஏன்னா நீங்க கேபி படிச்சிருக்கீங்களா படிக்கலான்னு எனக்கு தெரியாது. நான் அதை சொன்னேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும். நான் சொல்றது பூரா பாரம்பரியத்தையும் சொல்றேன். நான் கேபிக்கும் இருக்கு தமிழ்ல கிடையாது. கேபி சிஸ்டத்துல இந்த பாரம்பரியம் கூட எடுத்து சொல்லப்படாத. பாரம்பரியத்துல உள்ள விஷயத்த நான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். அதே நவீன பாஸ்கரா பாரம்பரியம்னு போட்டிருக்கேன். நான் பாஸ்கரா ஜோதிடம் போடல. பாரம்பரியத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுக்கு விளக்குறேன், அவ்வளவுதான். நம்ம முன்னோர்கள் சொன்னதுதான், நான் ஒன்றும் புதுசா சொல்லலை. அவர் சொன்னது ராங் ரூட்ல போய்கிட்டு இருக்கு, அந்த ரூட்டை மாத்தி விடுறேன். பிடிச்சா பிடிச்சிக்கங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளவுதான். இந்த புக்குவேன் நீங்க இதுவரைக்கும் பார்த்த பாரம்பரிய ஜோதிட நூல்கள்ல உள்ள விஷயங்கள் எதுவுமே இதுல இருக்காது. 2 பாகம் அதை உங்களுக்கு ஒழுங்குபடுத்தி நவீன காலத்துக்கு ஏற்றபடி மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்கேன். நம்ம முன்னோர்கள் சொன்னது போன நூற்றாண்டுக்கு உரிய காரகங்கள். அதை இந்த நூற்றாண்டுக்கு நீங்க பயன்படுத்த முடியாது. அதை நான் இந்த நூற்றாண்டுக்கு வடிவமைச்சு கொடுத்ததுனாலதே என் பேரை மேல போட்டிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. முன்னோர்களுக்கு முரண்பாடா நான் எதுவும் சொல்லலை, செய்யலை. முன்னோர்கள் சொன்னதை நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டு தவறா எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த தவறை மீண்டும் செய்யாதீர்கள். இதை வாங்கி படித்து பயன்பெறுங்க, அவ்வளவுதான் நம்ம கருத்து. நான் என் சிஸ்டம் பெருசு, உன் சிஸ்டம் பெருசுன்னு பேச வரல. சோதிடம் வளரணும், ஜோதிடர்களும் வளரணும். நல்லா படிச்சு நல்லா காசு வாங்குங்க. அறவுரையா படிச்சுட்டு நிறைய காசு வாங்கி பிறகு அதே என்னுடைய சஜஷன். உங்க திறமையை வளர்த்துட்டு கரெக்டான ப்ரொடியூஷன் கொடுங்க, காசு எவ்வளவு வேணாலும் வாங்க. எதுக்கு எடுத்தாலும் 7.5 சனி, கண்டச்சனி, விரைச்சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல பழக்கம் கிடையாது. முதல்ல நம்ம மாறினாலே ஜோதிடம் மாறும். நம்மளே ஜோதிடர்களே மாறலைன்னா ஜோதிடம் எப்படி வளரும்? எல்லா துறைகளும் வளர்ந்து வரும் வேலையில ஜோதிடம் மட்டும் நான் தறிகட்டு போய்கிட்டு இருக்கு. ஆளுக்கு ஒரு சிஸ்டம் சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லி எல்லா மக்களையும் குழப்புறாங்க. புரியுதா? அப்ப லக்னம் தான் நிலையானது. லக்னத்தை வைத்ததே நீங்க பலன் சொல்லணும், ராசியை வச்சு பலன் சொல்லக்கூடாது. நமது முன்னோர்கள் சொன்னது ஒரு பலன் கூறும் போது ராசியை வச்சு பலன் கூறுன்னு சொன்னாங்க. நம்ம என்ன செய்யறோம், அவர் சொன்ன கருத்தை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவரை ஒரு ராசிக்கு பலன் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சொன்னது அதன் பொருள் அது அல்ல. அது எல்லாம் என் கருத்தை எடுத்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு அல்வா கொடுக்குறாரு. நான் ஒன்றும் செய்ய முடியல. சரி போய் சொல்ல, என்ன என்னத்தையா சொல்லுங்கன்னு விட்டாச்சு. கோச்சாரம் ஜாதகம் பார்க்கும்போது நம்ம ராசியை வச்சு பலன் சொல்லணும்னு சொன்னது உங்களுடைய பிறப்பு ராசியை வைத்து அல்ல. அவர் ஜோதிடம் பார்க்க வரும் தேதியில சந்திரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்தை வைத்து ராசியை வைத்து அவர் லக்னத்துக்கு எத்தனாம் இடம்னு பார்த்து பலன் சொல்லு அப்படிங்கிறத நமது முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க.
ஆனா இன்னொருகள் எப்படி பயன்படுத்துறாங்க, அவங்க பிறந்த ராசியை வச்சு லக்னத்துக்கு பலன் சொல்லிட்டு அதெல்லாம் இருக்காது. ஜாதகம் வேறு, ஜோதிடம் வேறு, ஜோசியம் வேறு, கீசியம் வேறு. நீங்க எல்லாத்தையும் ஜோதிடம் போட்டு நம்பிக்கிட்டு எல்லாரும் குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. பிறந்த நேரத்தை குறிப்பிட்டு கிரக நிலையை கணிதம் செய்து ராசி லக்னம் போட்டு திசாபுத்தி போட்டு பலன் சொல்றதுதான் ஜோதிடம். இந்த வெத்தலை வச்சு பார்க்கறது, நாடி பார்க்கறது, சோவி போட்டு பார்க்கறது, இதெல்லாம் ஜோசியம் கிடையாது. அதுக்கு பேர் கீசியம். புரியுதா? அதெல்லாம் அசம்சன். நீங்க அப்படி அசம்சனா சொல்றதா எதுக்கு ராசி கட்டம் போடணும்? நீங்க அசம்சனா சொல்லிட்டு போடலாம்ல. அப்படியெல்லாம் நீங்க கண்டதை போட்டு உழப்பக்கூடாது. உங்களை தப்பிக்கிறதுக்காண்டி அவர் சந்திர நாடியில பாரு, சூரிய நாடியில பாரு கையை காட்டிட்டு போயிடுவாங்க. நீங்க சிண்ட பிச்சுக்கிட்டாலே எந்த கோல்ல போட்டாலும் உங்களுக்கு திசாபுத்தி இருப்பு கட்டி பலன் சொல்றது இல்லை. நீங்க எந்த ஜோதிட உரை உலகத்துல போய் நீங்க படிச்சுட்டு வந்தாலும் சரி, சோதிடம் ஒண்ணு மட்டும்தான் காலங்களை உணர்த்தும், மற்றவை காலத்தை உணர்த்தாது. காலத்தை கணக்கிட்டு பலன் சொல்றது திசாபுத்தியை வச்சு சொல்றது ஜோதிடம் ஒண்ணுதான். நீங்க எலி ஜோசியம், கிளி ஜோசியம், குருவி ஜோசியம்லாம் பார்த்தீங்கன்னா அதுல திசாபுத்தி கணிக்க முடியாத ஒரு காலம், இந்த காலத்துல இது நடக்கும்னு உங்களால சொல்ல முடியாது. புரியுதா? நீங்க முறைகளா ஜோதிடத்தை படிங்க. கண்டதை படிச்சுட்டு பண்டிதன் ஆயிடுவன்னு நினைக்க கூடாது. கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவார்னா என்ன அர்த்தம்? உங்க கண்ணால் எது சரி தவறு என்பதை கண்டாதே நீங்க பண்டிதன் ஆக முடியும். அந்த நூல்ல சொல்லியிருக்கு, இந்த நூல்ல சொல்லியிருக்குன்னு சொல்லிட்டு அல்வா கொடுத்துட்டு ஓடுவாங்க. அதெல்லாம் நம்பாதீங்க. நான் ஒரு மீட்டிங்ல போய் பேச போனேன். ஒரு லக்னம் எவ்வளவு நேரம் ஓடுது அப்படின்னு கேட்டா 2 மணி நேரம் ஓடுதுன்னு சொல்றாங்க. 2 மணி நேரம் ஓடுனா எப்படி 2 மணி நேரத்துல பிறந்தவர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஜாதகம் தானே அப்படின்னு கேட்டதுக்கு ரெண்டு பேர் எந்திரிச்சு, நம்ம முன்னோர்கள் ஒரு லக்னத்தை 120 கூறா பிரிச்சிருக்காங்க, நீங்க என்ன 9ஆவே பிரிக்க முடியும்னு சொல்றீங்கன்னு சண்டைக்கு வர்றாங்க. நான் கேட்டதே ஒண்ணு, அவர் புரிஞ்சுக்கிட்டது ஒண்ணு. அவர் 120 பிரிச்சிருக்காங்க, நான் வாசி இல்லைன்னு சொல்லல. அந்த 120 பிரிச்சு உங்களால பலன் சொல்ல முடியுமா? பலன் சொல்ல முடியாட்டி அந்த முறை இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? நீங்க கால்குலேட்டர் வச்சிருக்கீங்க, கால்குலேட்டர் தப்பா கணக்கு அடிச்சா அந்த கால்குலேட்டர் என்ன யூஸ்? புரியுதா? கணக்கு மட்டும் கரெக்டா போடுவோம் பிரிப்போம் அப்படின்னு சொல்லி 500 கூட பிரிக்கலாம், பலன் சொல்லணும்ல. சரி, விஷயத்துக்கு வருவோம் சார். எதுக்காக போய் பேசி பண்ணணும். இப்ப அம்சம்னு போடுறீங்கள சார், நீங்க சித்திரை 3 லக்னம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க.